அனைவருக்கும் வணக்கம். கூலி படம் வேர்ல்டு வைடு மிகப்பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 404 கோடி. இதுவரை எந்த தமிழ் படமும் வேகமா 4 நாள்ல இவ்வளவு பெரிய கலெக்ஷன் பண்ணது இல்லை. கூலி தான் மெகா ஹிட் என்று சொல்கிறார்கள். கூலி படம் குறித்து நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இருந்த போதிலும் நெகட்டிவ் விமர்சனங்களை தாண்டி மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. முதல் 4 நாள் கலெக்ஷன் குறையவே இல்லை. கூலி போலி என்றும் கூலி காலி என்றும் கலவையான விமர்சனங்கள், அதிகமாக நெகட்டிவ் விமர்சனங்கள், இதையெல்லாம் கடந்தே மாபெரும் கலெக்ஷனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கூலி. கூலி காலி கூலி போலி என ஒரு படத்தை முடித்துவிடும் நோக்கத்தில் வன்மத்தை கக்குகின்றனர் சிலர். 4 நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடி ரூபாய், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா என்று பல இடங்களில் தியேட்டர்களை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானாவில் 50 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் பெரிய ரெக்கார்டு பிரேக்கு, கிட்டத்தட்ட 1000 தியேட்டர்களுக்கு மேலே படத்தை போட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய ரிலீஸ் வேறு எந்த தமிழ் படமும் பண்ணதில்லை. கேரளாவில் சௌபின் ஜாகிரை கொண்டாடுறாங்க. மலையாள சூப்பர் ஸ்டார்களே சௌபின் ஜாகிருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்ததில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெருந்தன்மையாக சௌபின் ஜாகிருக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. விமர்சகர்கள் இந்த படத்தோட ஹீரோ சௌபினா ரஜினியான்னு கேட்குற அளவுக்கு சௌபின் ஜாகிருக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பெருந்தன்மை, அதெல்லாம் வேற யாருக்கும் வராது என்று ரஜினியை போற்றி புகழ்கிறார்கள். கூலி படம் ஏ சர்டிஃபிகேட்டில் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஏ படமாக இல்லாமல் யூ படமாக இருந்திருந்தால் இன்னும் பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. கூலி படத்துக்கு பல நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலும் கலெக்ஷன் பாதிக்கவே இல்லை. 74 வயசில் ரஜினி இந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, டயலாக் செமையாக பேசியிருக்காரு, ஸ்பீடாக நடிச்சிருக்காரு. யாராலையும் முடியாது இந்த அளவுக்கு பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினியோட ரசிகர்கள் பிரமாதமாக கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. ரிப்பீட்டட் ஆடியன்ஸாக திரும்ப வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. பிளாஸ்பேக் காட்சிகளில் ரஜினியை டிஐஜி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பிளாஸ்பேக் காட்சிகள் இன்னும் கொஞ்ச நேரம் வராதா என்று ரசிகர்கள் ஏங்குறாங்க. 50 வருஷமாக ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்டாராகவே நம்பர் 1 இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். 74 வயசில் கலெக்ஷன்லேயும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு. அதை விட மிகப்பெரிய விஷயம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது பெரிய விஷயம் நம்பர் 1 இடத்துல. அதை விட கலெக்ஷன்லேயும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு ரஜினி என்கிற மேஜிக் தான் காரணம். 74 வயசுலையும் 80-90களில் இருந்த அந்த கிரேஸ் இன்னமும் இருக்கு. சேட்டலைட், டிஜிட்டல், ஆடியோ ரைட்ஸ்னு வேர்ல்டு வைட் தியேட்டரிக்கல் ரைட்ஸ், ஓவர்சீஸ் இதெல்லாம் சேர்த்தா 600 கோடியை தாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 1000 கோடியை நெருங்குது. கன்ஃபார்மாக 650 கோடியை தாண்டும் கூலி. இந்த பிளாக் பஸ்டர் ஹிட் தான் கூலி. டிஜிட்டல் பிரைம் வீடியோவில் ஓடிடி தளத்தில் இந்த படம் வரும்போது பெரிய சக்ஸஸ் படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏ படங்கிறதுனால குழந்தைகளை அழைச்சிட்டு வர முடியாதவங்க, குழந்தைகள் இருக்கிறதால தியேட்டருக்கு வந்து படம் பார்க்க முடியாதவங்க ஓடிடி தளத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஓடிடிலையும் பெரிய கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரஜினி 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 மேஜிக் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா லால் சலாம் ஏன் வெற்றி பெறல, வேட்டையன் ஏன் வெற்றி பெறல, அண்ணாத்து என்னாச்சு, இதெல்லாம் ரஜினி படங்கள் தானே. ஜெயிலர் படமும் கூலி படம் மட்டும்தான் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கு காரணம் படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான். ரஜினியே ஜெயிலர் சக்ஸஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு, சில நேரங்களில் சில படம் சில மேஜிக் பண்ணும், அப்படி மேஜிக் பண்ணதான் ஜெயிலர் என்று ரஜினியே சொல்லியிருக்காரு. கூலி படத்தோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுத்த மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ எல்லாமே
வெற்றி படங்கள் தான். அதனாலே லோகேஷ் இன்னும் பெருசாக இந்த படத்தை எடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு தான் காரணம் இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனம் வந்ததுக்கு. மாநகரம் கார்த்தியை வைத்து கைது எடுத்தவர், அடுத்ததாக விஜய், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிவிட்டது. இயற்கையாகவே லோகேஷ் ரஜினி மீதான வன்மம் தான் இந்த விமர்சனங்கள் நெகட்டிவ் விமர்சனம் கொடுக்கறதுக்கு காரணம். விமர்சகர்கள் நினைத்தால் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்க முடியாது, அதே நேரத்தில் தோல்வி அடைய வைக்கவும் முடியாது. படம் நல்லா இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறும். நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல பல. அனைவருக்கும்